கர்க சம்ஹிதை 50ஆம் அத்தியாயம். கௌரவர்களின் தோல்வி, அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்தித்தது மற்றும் பரிசுகளுடன் குதிரையை திருப்பிக் கொடுத்தது. ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், நரேஸ்வரரே, அதே நேரத்தில் போஜன், விஷ்ணி, அந்தகன் போன்ற யாதவர்களும் வடமதுரை மற்றும் சூரசேனரின் பெரும் போர் வீரர்களும் வலிமைமிக்க வீரர்களும் யமுனை நதியில் நடந்து தங்கள் காலடி தூசியால் வானத்தை மூடி பூமியை அதிரச் செய்து அங்கு வந்தனர். குதிரையை எல்லா இடங்களிலும் தேடி அலைந்தபடி வலிமைமிக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அனிருத்தன் போன்ற மகா வீரர்கள் மற்றவர்களும் வந்தனர். விஷ்ணு வம்சத்தினர் தூரத்திலிருந்து பெரும் பயங்கரமான கர்ஜனையையும் கோல்களின் சலசலப்பையும் நூற்றுக்கணக்கானோரின் எதிரொலிக்கும் குரலையும் வீரர்களின் சிங்கங்களின் கர்ஜனையையும் ஆயுதங்கள் மோதும் சப்தத்தையும் இரைச்சலையும் திகிலையும் கேட்டனர். அதனை செவிமடுத்து அவர்கள் மிகவும் ஆச்சரியம் கொண்டனர். யாதவர்கள் கௌரவர்களுடனும் ஒரு கடுமையான போரை தொடங்கியதை அறிந்ததும் யது வம்சத்தின் தலைவரான அனிருத்தனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பெரும் வேகத்துடன் அங்கு வந்தனர். நரேஸ்வரரே, அனிருத்தன் மற்றும் பிறரை சமாளிக்க எங்களுக்கு உதவ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது படையுடன் வந்துவிட்டார். இதனை கண்ட சாம்பரும் மற்றவர்களும் அவரை வணங்கினர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகையில் போர் மணிகள் ஒலிக்கத் தொடங்கின. சங்கம் மற்றும் பசு கொம்புகளின் இசை எதிரொலித்தது. வானத்தில் இருந்த தேவர்கள் மலர்களை பொழிந்தனர். தரையில் இருந்த யாதவர்கள் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். வலிமைமிக்க அனிருத்தன் பூமியை அதிரச் செய்யும் 100 அக்ஷோகினிகள் கொண்ட படையுடன் போர்க்களத்திற்கு வந்துவிட்டார். இதனை கண்ட கௌரவர்கள் வீரர்கள் அச்சத்தில் ஓடினர். யுக முடிவின் போது கடல் பொங்கி எழுவது போல பெருகி வந்த அந்த ரிஷிகளின் மாபெரும் படையை கண்டு வைசியர்கள் திகிலடைந்து ஓடினர். ஒவ்வொரு இல்லமும் பூட்டப்பட்டது. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் பெண்கள் துரியோதனனை சபித்தும் நிந்தித்தும் அழுது கொண்டும் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியேறினர். அதன் பின்னர் துர்ச்சாதனனின் மூத்த சகோதரனான துரியோதனன் ஒரு சிறு உறக்கத்திலிருந்து விழித்தெழுவது போல மயக்க நிலையிலிருந்து விழித்தெழுந்தான். அந்த நேரத்தில் அவன் யாதவ படையினை கண்டான். யாதவர்களின் அந்த மாபெரும் படையை கண்ட துரியோதனன் அச்சம் கொண்டு கால்நடையாக தன் நகரத்திற்கு ஓடினான். கர்ணன், பீஷ்மர், கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், புரி மற்றும் துரியோதனன் ஆகியோர் சபை மண்டபத்திற்கு சென்று திருதராஷ்டிர மன்னரை வணங்கி நிகழ்ந்த சம்பவங்கள் முழுவதையுமே விவரித்தனர். தங்கள் தரப்பின் தோல்வி, யாதவர்களின் வெற்றி மற்றும் மங்களகரமான வருகை, நந்த கிருஷ்ண பகவான் ஆகியவற்றை செவிமடுத்த மன்னன் விதுரரிடம் வேண்டினான். திருதராஷ்டிரன், வீரரே, கடும் கோபம் கொண்ட வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணர் 100 அக்ஷோகினி படையுடன் இங்கு வந்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது? எங்களுக்கு கூறுவாய் என்றார். அரசர் திருதராஷ்டிரனிடமிருந்து இதனை செவிமடுத்த விதுரர் வாய்விட்டு புன்னகைத்து கொண்டே கூறினார். விதுரர் கூறினார், அரசரே, முதலில் பலராம சுவாமி மட்டுமே கோபத்துடன் வந்து ஹஸ்தினாபுரத்தை ஒரு கலப்பையால் இழுத்து கங்கையை நோக்கி சாய்த்தார். இப்போது அவருடைய சகோதரர் தேவகியின் தாமரை மொட்டிலிருந்து அவதாரம் எடுத்து வந்துள்ளார். அந்த ஸ்ரீகிருஷ்ணரே மெய்ஞான ஸ்ரீஹரி ஆவார். அரசே, அவர் கம்சன், சகுனி போன்ற பல அசுரர்களை போரில் கொன்றதோடு எண்ணற்ற அசுரர்களையும் தேவர்களையும் வென்றுள்ளார். எனவே அரசரே, காணுங்கள், இது நாம் போர் செய்வதற்கான நேரமல்ல. கௌரவர்கள் கொடுத்த அழகிய கருங்குதிரையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டும். செவியில் கருமை நிறம் கொண்டவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் திருப்பிக் கொடுங்கள். இது கௌரவர்களுக்கும் யாதவர்களுக்கும் இடையே ஒரு அழிவுகரமான போர் ஏற்படுவதை தடுக்கும். தன் சகோதரன் விதுரனால் இவ்வாறு வற்புறுத்தப்பட்ட ஞானி திருதராஷ்டிரன் அக்காலத்திற்கும் இடத்திற்கும் பொருத்தமான இந்த விஷயத்தை கௌரவர்களிடம் கூறினார். திருதராஷ்டிர மன்னர் கூறினார், நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அருகில் இருக்கிறீர்கள். சென்று குதிரையை திருப்பிக் கொண்டு வர பரம கடவுளான பகவான் ஸ்ரீஹரி பகவானுக்கு எதிராக போரிடுவது தமது சக்திக்கு அப்பாற்பட்டது. பகவான் ஸ்ரீஹரி யாதவர்களுக்கு உதவ கோபத்துடன் வந்துள்ளார். தாம் அவரை அணுகி சாந்தப்படுத்த வேண்டும். கௌரவர்களின் அத்தகைய கட்டளையை செவிமடுத்ததும் கௌரவர்கள் அனைவரும் திகிலடைந்தனர். அவர்கள் தூபம், அட்சதை பதித்த தெய்வீக ஆடைகள் மற்றும் பலவிதமான இரத்தின கற்களை அணிந்து கொண்டு பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்தவாறே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண
கால்நடையாக சென்றனர். கௌரவர்கள் வருவதைக் கண்ட யாதவர்கள் கோபத்தால் நிரம்பி விரைவில் போருக்காக பலவிதமான ஆயுதங்களை தயார் செய்தனர். அப்போது கௌரவர்கள் அனைவரும் அவர்களிடம், நீங்கள் போருக்காக வரவில்லை, எல்லா துன்பங்களையும் அளிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மங்களகரமான தரிசனத்தை காண்போம் என்றனர். இதனை செவிமடுத்த யாதவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கௌரவர்களின் முழு முயற்சிக்கும் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே காரணம் என்று கருதினர். விளக்கினார் அவர். நரேஸ்வரரே, பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைப்படி சிறந்த யாதவ வீரர்கள் ஆதரவற்ற கௌரவர்களை அன்புடன் அழைத்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழைப்பின் பேரில் அவரிடம் சென்றார். அவர்கள் வெட்கத்தால் முகங்களை குனிந்திருந்தனர். அவர்கள் தனித்தனியாக தலைவணங்கி அவரிடம் கூறினர். முதலில் ஆச்சாரியார் துரோணாச்சாரியார் கூறினார், ஜெகதீஸ்வரரே, ஸ்ரீ கிருஷ்ண பகவானே, பத்ராவே, தயை கூர்ந்து எங்களை காப்பாற்றுங்கள். மேலும் தமது மாயையால் மயங்கியுள்ள இந்த கௌரவர்களையும் காப்பாற்றுங்கள். கிருபாச்சாரியார் கூறினார், மதுசூதனரே, பூனையின் அழிவு லோகநாதன், இதுவே என் பிறப்பின் பலன், இதுவே எங்கள் பிரார்த்தனை. மேலும் உமது அடியானின் பணியாளனின் அடியானின் அடிமையாகவும் இந்த வடிவத்திலும் என்னை நினைவு கூறுவதே என் மீது தாம் பொழிந்த அருளாகும். கர்ணன் கூறினான், மாதவா, என் செல்வம் உமது பக்தனின் நன்மைக்காக செலவிடப்படும். அதாவது அது அவனுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். என் இளமை என் மனைவியால் பயன்படுத்தப்படட்டும். என் வாழ்நாள் எஜமானரின் பணிக்காக அர்ப்பணிக்கப்படட்டும். மேலும் தாம் எனக்கு அடைய வேண்டிய இலக்காக நிலைத்திருக்கட்டும். புரி கூறினார், புனித இறைவா, மற்றவர்களிடமிருந்து பெற இயலாத ஒன்றை நான் தம்மிடம் வினவுகிறேன். என் மீது தமக்கு தெய்வீக பார்வை இருந்தால் தயை கூர்ந்து அதனை எமக்கு அருள்வீராக. இறைவா, இன்று நான் செய்வதறியாது தம்மிடம் கையேந்தி உள்ளேன். மறுபிறவியிலும் இந்த கரங்கள் உன்னிடம் இப்படியே இருக்கட்டும். துரியோதனன், எனக்கு தர்மம் தெரியும், ஆனால் அதில் எனக்கு நாட்டமில்லை. பாவத்தை நான் அறிவேன், ஆனால் அதிலிருந்து என்னை விடுவித்து கொள்ள முடியாது. என் இதயத்தில் உள்ள ஏதோ ஒரு தெய்வம் என்னை எந்த காரியத்திற்கு வழி நடத்துகிறதோ அதை நான் செய்கிறேன். மதுசூதனனே, கருவியின் நிறை குறைகளை கொண்டு தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் என்னை மன்னியுங்கள். நான் கருவி, நீங்களும் கருவி. நிறை மற்றும் குறைகளுக்கு கருவியே பொறுப்பு, கருவி அல்ல. எனவே தயை கூர்ந்து என் மீது பழி சுமத்தாதீர்கள். பீஷ்மர் கூறினார், யோகேந்திரரே, கோபியர்களால் அன்பின் நறுமணத்துடன் முத்தமிடப்பட்ட போகேந்திரனாலும் சேஷநாகனாலும் அன்பால் ஆட்கொள்ளப்பட்ட செந்தாமரையைப் போல சற்றே மென்மையானவர் உமது திருவடிகளை நான் வணங்குகிறேன். விதுரர் கூறினார், பிரம்மத்தை ஒரு சிறு குழந்தையைப் போல வளர்ப்பவர்கள், அதாவது பெற்றோர்கள், தங்கள் குழந்தையை எப்போதும் கவனித்துக் கொள்வது போல பிரம்ம சிந்தனையில் எப்போதும் ஈடுபட்டிருப்பவர்களின் நற்செயல்களும் தீய செயல்களும் ஒரு விற்பனையாளரின் பொருள்களை போன்றவை. இதன் பொருள் என்னவென்றால், ஒரு விற்பனையாளருக்கு விற்கப்பட்ட பொருள்களின் மீது உரிமை இல்லாதது போல பிரம்மத்தில் பக்தி கொண்ட ஒருவருக்கு அவர் செய்யும் நற்செயல்கள் தீய செயல்களின் மீது எந்த அகங்காரமோ பற்றோ இருப்பதில்லை. ஆகையால் அவருடைய செயல்கள் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. பிரம்மம் என்றால் என்ன? இதற்கு பதிலாக அது அசுரர்கள், தேவர்கள் மற்றும் முனிவர்களின் மனதிற்கு கூட எட்டாதது என்றுதான் கூற இயலும். வேதங்கள் அதை நேத்தி என்று விவரிக்கின்றன. ஆனால் அதை அறிய முடியாது. இறைவா, அதன் பிரம்மம் நீயே தாமே ஆவீர்கள். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசனே, அவரிடம் அடைக்கலம் தேடி வந்த குருக்கள் இவ்வாறு அவரிடம் பிரார்த்தனை செய்தபோது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மகிழ்ந்து மேகம் போன்ற ஆழமான குரலில் அவர்களிடம் உரையாடினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஆரிய வீரர்களே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். நாரத மாமுனிவரின் தூண்டுதலால் போரை நிறுத்தவே நான் இங்கு வந்துள்ளேன். என் மகன்கள் அடங்காதவர்களாகிவிட்டதால் என் கட்டளைகளை செவிமடுப்பதில்லை. அவர்கள் பெரிய மனிதர்களுக்கு எதிராக குற்றங்களை செய்கிறார்கள். இது ஒரு பெரும் பாவம். நீங்கள் எங்களை சந்திக்க வந்திருப்பது பாக்கியம் மற்றும் கண்ணியம். என் மகன்கள் செய்த அனைத்தையும் தயை கூர்ந்து மன்னியுங்கள். வீரர்களே, தயை கூர்ந்து உக்ரசேன மன்னரின் குதிரையை விடுவித்து அதை பாதுகாக்க கூறுங்கள். நீங்கள் சென்றே ஆக வேண்டும். யாதவர்களும் கௌரவர்களும் நண்பர்கள். அவர்கள் நீண்ட கால அன்புறவை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடலாகாது.
இவ்வாறு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இனிய வார்த்தைகளால் அவர்களை சமாதானப்படுத்திய போது கௌரவர்கள் மகிழ்ச்சியுடன் குதிரையையும் மதிப்புமிக்க பரிசுகளையும் திருப்பிக் கொடுத்தனர். அரசே குதிரையை திருப்பிக் கொடுத்த பின்னர் மற்ற கௌரவர்கள் அனைவரும் மனம் நொந்து தங்கள் நகரத்திற்கு திரும்பிச் சென்றனர். இருப்பினும் பீஷ்ம பிதாமகர் குதிரையை பாதுகாக்க யாதவ படையுடன் செல்ல முடிவு செய்தார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள ஹஸ்தினாபுர விஜயம் என்ற தலைப்பு கொண்ட 50ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.